இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அறுபடை வீடுகளில் ஆன்மீக பயணம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இருந்து துவங்கியது. இந்த ஆன்மீக பயணத்தில் 201 மூத்த குடிமக்கள் 5 நாட்கள் அறுபடை வீடுகளில் பயணம் மேற்கொள்ள உள்ளனர். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஆன்மீக பயணம் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இதுவரை 7 கட்டமாக மூத்த குடிமக்கள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுக்கும் ஆன்மீக பயணம் மேற்கொண்டு வந்துள்ளனர். இந்த நிலையில் 8வது கட்டமாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இருந்து 201 மூத்த குடிமக்கள் ஆன்மீக பயணத்தை தொடங்கியுள்ளனர். இந்த அறுபடை வீடுகளில் ஆன்மீக பயண திட்டத்தில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த 201 மூத்த குடிமக்கள் மற்றும் அதிகாரிகள் உட்பட 242 பேர் 6 சொகுசு பேருந்தில் அறநிலையத்துறை சார்பில் இலவசமாக ஆன்மீக பயணம் மேற்கொள்ள உள்ளனர். முதலில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இந்த மூத்த குடிமக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இதைத் தொடர்ந்து திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நிர்வாகம் சார்பில் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் இந்த பக்தர்களுக்கு தமிழக அறநிலையத்துறை சார்பில் இந்த பயணத்திற்கு தேவையான போர்வை, துண்டு உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய தொகுப்பு பைகள் மற்றும் பிரசாத பைகள் திருக்கோவில் இணை ஆணையர் ஞானசேகரன் மூத்த பக்தர்களுக்கு வழங்கி வழி அனுப்பி வைத்தார். திருச்செந்தூரில் புறப்பட்டுள்ள இந்த ஆன்மீக பயணம் மதுரை, சோலைமலை, திருப்பரங்குன்றம், சுவாமிமலை, திருத்தணி, பழனி ஆகிய அறுபடை வீடுகளுக்கும் 5 நாள் பயணமாக சென்று நிறைவு செய்ய உள்ளனர்.